கார்த்தி ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா அவங்க சந்திரகலா, முத்துவேல், அதுக்கப்புறமா சிவனாண்டி இவங்க 3 பேரும் பேசுகிறத அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சந்திரகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ எப்படியாவது வந்து இந்த கையெழுத்து போடுறதை தடுத்து நிறுத்தணும், ஆனால் எத்தனை நாளைக்கு தான் இது நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வந்து சிவனாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த கோயில் நேரத்தில் மட்டும் உங்கள் அக்கா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துடக்கூடாது, எப்படியாவது நீ தான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லவும், இப்போ முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன ஐடியா மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க சந்திரகலா. அப்போ உடனே முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த கோயில் நிலத்தில் இந்த மாதிரிக்கு நம்ம வந்து ஒருத்தரை வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து அந்த கோயில் நிலத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக வந்து அது யாருமே வந்து சாமிக்காக அது வந்து அந்த நிலத்தை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே இவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சந்திரகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அது நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சிவனாண்டியும் கேட்குறாங்க, இது நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஏன் மகனே கவலைப்பட்டுட்டு இருக்கிற, அதுக்கு தான் வந்து நம்ம அங்கே போய் வாங்கிடலாம், இந்த மாதிரிக்கு வந்து வச்சிருப்பாங்க, அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், சரி அப்புறமா என்ன நம்ம வந்து அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் கார்த்தி வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கவும், அடுத்ததா பார்த்தோம்னா தீபாவதியை தான் காட்டுறாங்க. அவங்க கார்த்தியோட ஆபீஸ்க்கு அங்கே போகவும், அப்போ ஆனந்த் தான் காட்டுறாங்க. ஆனந்துட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு சேனல் வச்சிருக்கிறோம், அதுக்காக இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஆனந்துக்கிட்ட அவங்க பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, எப்படி இந்த அளவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதில் நீங்கள் மட்டும் தான் வந்து தனியாக நின்று பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, இல்லை அண்ணன் தம்பி நாங்கள் 3 பேருமே வந்து இந்த பிஸ்னஸை வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும், உங்கள் தம்பிலாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, உடனே பார்த்தோம்னா ஆனந்த் வந்து தன்னுடைய தம்பி வந்து கார்த்தியும் அருணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய ஃபோட்டோவை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு தீபாவதி கேட்கும்போது, உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா அருணோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தியோட ஃபோட்டோவை நம்ம காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவோட போட்டோ அவங்க காட்டுறாங்க. இதுதான் என்னையோட தம்பி கார்த்தி அப்படின்னு அவங்க போய் சொல்லவும், அதை வந்து தீபாவதி வந்து நம்பவே இல்லை. ஆனாலும் வந்து அவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து தீபாவதிக்கு ஃபோன் பண்றாங்க, என்னாச்சுது என் மாப்பிள்ளை விஷயம் என்னாச்சுது, நீங்க வந்து அவரை பத்தி டீட்டெயிலாம் வந்து கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து தீபாவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை நாங்கள் அதை பற்றி தான் இங்கே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம், எனக்கு இன்னொன்று 1 வாரம் டைம் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தகவலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அது வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீபாவதி வந்து நினைக்கிறாங்க, இந்த கார்த்திக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது, அது என்னன்னு தெரியலையே, நம்ம வந்து தம்பியோட ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அந்த 2 ஃபோட்டோவை காட்டினாங்க. ஆனால் அதில் வந்து ராஜாவோட ஃபோட்டோ இல்லையே, அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கிற பேரில் அந்த ஆஃபீஸில் யாருமே இல்லைன்னு வேற அவங்க சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு சரி நம்ம அடுத்து தான் நம்ம விசாரிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க தீபாவதி அடுத்த கட்டண விசாரணையை அவங்க பண்ணுறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து முத்துவேலும் சிவனாண்டியும் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தர் இந்த மாதிரிக்கு வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க கோவில் நிலத்தில் வந்து இந்த மாதிரிக்கு அவங்க செய்யவும், இது எல்லாத்தையும் கார்த்தியும் மயில்வாகனமும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு இவனுங்க போவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு எப்படிலாம் பண்ணுறானுங்க பார் அப்படிங்கவும், அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா முத்துவினும் சிவனாண்டியும் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. வச்சதுக்கப்புறமா அவங்க போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரிக்கு ஒருத்தங்களா வச்சிருக்கிறாங்க, நீங்க உடனே வந்தீங்கன்னா பார்த்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்க யார் பேசுறீங்க அப்படிங்கும்போது, இப்போ உங்களுக்கு அதுவா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிருந்தாங்க. உடனே சிவனாண்டி சொல்றாங்க, சித்தப்பா பரவாயில்ல, நீங்க நல்ல வேலை வேற ஒரு நம்பரை நீங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமா மகனே நம்ம எதை செய்தாலும் கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா அவங்க போலீஸ்காரங்க வராங்க. வந்ததுமே அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப பாட்டி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கும்போது, நீங்கள் கோவிலுக்கு நிலம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க அப்படிங்கிறாங்க. அந்த நிலத்தில் வந்து ஒருத்தரோட கதையை முடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கப்போ இது கெட்டதுமே பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால நாங்கள் வந்து தோண்டி எடுக்க போகிறோம், நீங்கள் வந்து கோவிலுக்கு உரிமை உள்ளவங்களா, அதனால தான் உங்களை வர சொல்லியிருக்கிறோம், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படிங்கப்போ இது கேட்டதுமே பாட்டி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க, கார்த்தி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கார்த்தி அப்படிங்கும்போது, பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க நானும் வந்துடுது அப்படிங்கப்போ நீ சீக்கிரமாகவே வாயா அப்படிங்கிறாங்க. சரின்னு பாட்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி மயில்வாகனமும் வராங்க. அதே மாதிரிக்கு சந்திரகலாவும் வந்துடுவோம். அப்போ வந்து சிவனாண்டி முத்துவேல் அவங்களும் வராங்க. அப்போ பாட்டியும் வந்துடுவோம். பாட்டி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கார்த்தி, நம்ம கோயிலுக்காக இந்த நிலத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம், அதில் போய் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்களே அப்படிங்கும்போது, சரி பாட்டி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கவும், உடனே பாட்டிகிட்ட வந்து
நீங்கள் தான் இந்த இடத்துக்கு உரிமையாளரான்னு சொல்லி கேட்கும்போது பாட்டியும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி கொஞ்சம் எல்லோரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வண்டியை வர சொல்லவும் அவங்களும் வராங்க. வந்ததுமே இந்த இடத்த தோண்டுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாட்டி ஊர் ஜனங்க அவ்வளோருமே வந்து ஒரு பதட்டத்தோடு இருக்கும்போது உடனே வந்து பார்த்தோம்னா அப்போ சிவனாண்டி அவங்க வந்து கண்ணை காட்டவும் அப்போ இந்த ஊர்க்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு கோயில் நிலத்தில் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே முடிவு பண்ணியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த நிலத்தில் இப்படிலாம் இருந்தாக்கி கோயிலுக்குன்னு சொல்லிட்டு இந்த நிலத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மற்றவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் கோவிலுக்குன்னு நீங்கள் இந்த நிலத்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, ஆனால் இதில் இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம கோயிலுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ என்னது இப்படி அபசகுணமாக நடந்திருக்குது, அப்போ நீங்கள் ஏதோ வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து இப்படி எல்லா ஆட்களையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பாட்டி எதிராக அவங்க ஒன்று ஒன்றும் பேச ஆரம்பிக்கவும் பாட்டி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ நான் கோவிலுக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்த கொடுக்குறேன்னு சொல்லி நான் எவ்வளோ சந்தோஷத்தோடு நான் இருந்தேன், ஆனால் இந்த மாதிரிலாம் அவங்க ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லவும் அப்படிலாம் நாங்கள் எந்த தப்புமே நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ கார்த்தி வந்து நீங்கள் எதுக்கு பாட்டி நீங்கள் வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லவும் நான் எப்படி கார்த்தின்னு அப்படிலாம் இருக்க முடியும், பாரு எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க பாரு அப்படிங்கும் போது சரிதான் பாட்டி ஃபர்ஸ்ட் அது தோண்டோட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ சந்திரகலா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. தோண்ட ஆரம்பிக்கும் போதே ஊர்க்காரங்களாம் இப்படி ஒவ்வொன்றும் பேச ஆரம்பிக்கிறாங்களே, ஆனால் தோண்டி முடிச்சதுக்கு அப்புறமா அது கிடைக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா சந்தோஷப்பட்டு இருக்கவும் சிவனாண்டி முத்துவேல் அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க, கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்க, ஃபர்ஸ்ட் தோண்டி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா சாமி சிலை வந்து அந்த குழிக்குலேருந்து கிடைக்குது. அதை பார்த்ததுமே ஊர்ஜனங்க அவ்வளவு வந்து சாமியை வந்து கும்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க சிவனாண்டி முத்துவேல் சந்திரகலா அவங்க மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு சிவனாண்டி வந்து ஆட்களை 4-5 பேர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடையவும் அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த ஆத்தாலே வந்து நம்ம நிலத்துல இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாட்டியும் உடனே கார்த்தியும் மயில் வாகனமும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சந்திரகலாவை பார்த்து கார்த்தியை பார்க்கவும் இது எல்லாம் இவனுடைய திட்டம் தானா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் இப்போ சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போ முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மகனே நம்ம குழிக்குள்ள இப்படி தானே வச்சோம், இது என்ன சாமி சிலை கிடைக்குது, என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கும் போது அதான் சித்தப்பா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கவும் அப்போ சந்திரகலா அவங்க 2 பேர்ட்டையும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஃபோன் பண்ணி, என்னதான் நாங்கள் நடந்துட்டு இருக்குது, நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லை சந்திரா நாங்கள் அப்படி தான் வச்சோம், ஆனால் இது என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கவும் நம்ம பேசினது ஏதாவது கார்த்திக் தெரிஞ்சிச்சா என்ன அப்படிங்கும் போது கார்த்திக்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்படி சந்திரகலா பேசி முடிக்கும் போதே அங்க பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாகனமும் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன சின்ன மாமியார என்ன உங்க புருஷன் தானே பேசிட்டு இருக்கிறீங்க, பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சந்திரகலா வந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்க திட்டம் எல்லாமே எனக்கு தெரியும், நீங்க என்னத்தை உள்ள வச்சீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு பிறகு அதை மாத்தி வச்சது நான் தான் அப்படின்னு சொல்லவும் இதுகிட்டதுமே சந்திரகலா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம பேசினது எல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் நேற்றுக்கு நீங்க பணம் எடுத்துட்டு போனீங்களா பேக்ல, அந்த பேக்ல இந்த மாதிரி நான் மொபைலை வச்சு அனுப்புனது நான் தான் அப்படிங்கிறாங்க. உங்கள் திட்டத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிடணும்ல, அதனால தான் நேற்றுக்கு நான் வந்து அவங்களுக்கு சம்பள பணத்தை நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட உங்ககிட்ட கொடுக்க சொல்லி நான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு போனேன். அத்தையும் நான் நினச்ச மாதிரிக்கு அவங்களும் உங்ககிட்ட கொடுத்தாங்க, நீங்களும் வந்து தெரியாமல் அந்த பணத்தை எடுத்துகிட்டு கொண்டு வந்தீங்க, ஆனால் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தீங்க, அது எல்லாத்தையும் நான் அந்த மொபைலில் வந்து அந்த பேக்குக்குள்ளே நான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அது மூலமாக நீங்கள் என்னெல்லாம் பேசிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இதை மட்டும் நான் எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணி தான் வச்சுருக்கிறேன், இதை மட்டும் நான் இப்போ அத்தைகிட்ட காட்டணும்னு வச்சுக்கிடுங்களேன், அப்போ என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு அக்காட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாது அப்படிங்கவும் அப்படியா அப்படின்னா நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செய்யணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.